கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 145 சங்கீதம் 19 வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து என்று பார்க்கிறோம். நம் தேவனுக்கு பயந்து வாழும்போது நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமா? தீமையான காரியங்களை விட்டு நம் விலகி வாழ வேண்டும். பாவமான காரியங்களை விட்டு மனம் திரும்பி வாழ வேண்டும். துன்மார்க்கமான காரியங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களே ரட்சிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கூப்பிடும்போது தேவன் கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார். தீமையான காரியங்களை விட்டு விலகி கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மைகளை யோசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். நாம் கூப்பிடும்போது நமக்கு பதில் கொடுப்பார். நம்மை அவர் ரட்சிப்பார். அவர்களே ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்மை மீட்டெடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திலே அடிமைத்தனத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நமக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் தேவனுக்கு பயந்து வாழ்கிறோமா? உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிறோமா? நம்முடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமென்றால் தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மையை யோசிக்கிறவர்களாய் நன்மையை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நமக்கு உடனே பதில் கொடுப்பார். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் செய்து கொடுப்பார். நம்முடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்முடைய இருதயத்தில் உள்ள விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ரட்சிப்பார். நம்மை விடுதலையாக்குவார். ஏதோ ஒரு காரியத்திலே விடுதலை இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்வோம். தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். நம்முடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்வார். எந்த சத்துருக்களின் கிரியைகளோ பொல்லாப்புகளோ தீங்குகளோ நம்மை தொட முடியாது. கர்த்தர் நம்மை வேலியடைத்து அவருடைய உள்ளம் கைகளிலே வைத்து நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம். வல்லவரே மை துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனியை கொடுத்தீரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் வேலைகள் தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. கைகளின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ ஏன் வாழ வேண்டும் என்று கண்ணீரோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தரையே ஆசீர்வதிப்பீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பலவீனத்தில் நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ
கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி விடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ராக்கா துனா ஹந்தரோ ஷகதனமலஹதுரபா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்க ஒரு சந்த ரதன ஹதுரபா. ரீபா கேரே ஷேகே லாக்கா ரத ரஹதுரபா. ஆவியானவரே நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சொந்த வீட்டை ஆயத்தப்படுத்தி கொடுங்கப்பா. வாடகை பணத்தை கட்ட தேவைகளை சந்திங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோமாப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தெய்வ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, நம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.